குட் மார்னிங். மற்றொரு விஷயம், நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துவதற்கும் அவருடைய மகத்துவங்களை அறிந்து கொள்வதற்கும் அவருக்குள் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து துதிக்கிறதற்கும் அவருடைய வார்த்தைகளை வாசித்து நாம் தியானிக்கலாம். வாருங்கள், ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ஐயா. மற்றொரு விஷயம், நம்முடைய சன்னதியில நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? கடந்த ராத்திரி நல்லா தூங்குனீங்களா? சந்தோஷமா எழுந்திருக்கிறீங்களா? ஏதாவது சந்தோஷமான விஷயம் இருக்கா நீங்க சொல்றதுக்கு இந்த காலை நேரத்துல? ஓகே, ஒருவேளை நீங்க ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்களோ? நேத்து எழுந்த உடனே எனக்கு புது கார் வந்திருக்கு, அல்லது புது சாரி வந்திருக்கு, அல்லது புது நகையெல்லாம் வந்திருக்கு, அல்லது புது வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், அல்லது ஒரு புது இடத்துல நாம் இருக்கிறோம் இல்லையா என்கிற வகையில இந்த நாளில நாம் நம்மிடம் இருக்கிறவைகளுக்காக சந்தோஷிக்கிறோம். சந்தோஷத்தோடு இல்லாமல் பெருமைப்படுகிறோம். என் இடத்துல எவ்வளவு பெரிய கார் இருக்கு, எவ்வளவு நல்ல ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய வசதி இருக்கு என்கிறது போல மனிதர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற நகைகளின் அடிப்படையில், வெள்ளி பொன்னின் அடிப்படையில் கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய பெருமைகளை சொல்ல முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நாம கொஞ்சம் பெரிய ஆட்கள் ஆயிட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் செழிப்பு இருக்குன்னா, நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னா, நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குன்னா, நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறோம்னா அது தேவனுடைய கிருபை மாத்திரம்தான். எனவே நாம காலையில எழுந்த உடனே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இல்லை என்று அவைகளை குறித்தல்ல நாம் பெருமைப்பட வேண்டியது. நேசப்பா என்னை இன்னும் நேசிக்கிறாரு, எனக்கு இன்னும் ஜீவனை அருளியிருக்கிறாரு, இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறாரு, மற்றும் ஒரு விடியலை, மார்னிங்கை காண்பதற்கு தேவன் கிருபை அருளியிருக்கிறார் என்று துதித்தலோடு கூட நாம் எழ வேண்டும். நாம் பிறரோடு பேசுகிற போது எங்கிட்ட அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்ளுவது அல்ல, நான் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன் சொல்லுவதிலே சந்தோஷப்படுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். 20வது சங்கீதம் 7வது வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அந்த நாட்களிலே ரதங்கள் இருந்தால் அவர்கள் ராஜாக்கள் என்றும், குதிரைகள் இருந்தால் அவர்கள் பெரிய வீரர்கள் என்றும், கழுதைகள் இருந்தால் அவர்கள் சாமானியர்கள் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. கவனிங்க, இந்நாட்கள்ல 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ் அதுவும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல இருக்கிறது, எக்ஸ்பென்சிவ் காரனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். என்னுடைய கார் அடிப்படையிலே எனக்கு பெருமை வரும் என்று நினைப்பது, பெரிய பெரிய கார்ல சுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. நாங்கள் அணிகிற ஆடையின் அடிப்படையில் மதிப்பு கிடைக்கும் என்று எக்ஸ்பென்சிவ் பிராண்டட் க்ளோத்ஸ் அணிகிறதற்கு, அவளின் அடிப்படையில் பெருமைப்படுவதற்கு இந்த மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அந்நாட்கள்ல கவனிங்க, ரதங்கள் இருக்கிறது என்றால் அவங்க மிகுந்த செல்வந்தர்கள்னு அர்த்தம். குதிரைகள் இருக்கிறது என்றால் அவர்கள் ரொம்ப பெரிய வீரர்கள் அல்லது பெரிய பணக்காரர்கள்னு அர்த்தம். அவைகளைத்தான் முக்கியமா உபயோகிப்பாங்க. கழுதைகள்னா சாமானியருடைய வாகனம், நாட்களில் சைக்கிள் மாதிரி. ஆனா இப்பெல்லாம் சைக்கிளே பயன்படுத்துறது இல்லை என்றால் எவைகளை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்களோ ஒரு தடவை அதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அது என்னங்க, இன்னைக்கு நீங்க திருப்திப்படுறது உங்களுக்கு இருக்கிற பணத்தின் அடிப்படையிலா, அல்லது நீங்க வாங்கின புது வீட்டின் அடிப்படையிலா, உங்ககிட்ட நல்ல வசதிகள் இருக்கிறது அடிப்படையிலா, நல்ல ஆகாரம் இருக்குன்னா எதன் அடிப்படையில் நாம மேன்மை பாராட்டுகிறோம்? உலகத்தார்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இருக்கிறவைகளில் என்னென்னவோ சொல்லி தங்களை மேன்மை பாராட்டுக்கிறாங்க இல்லையா? அவரவர்கள்ட்ட இருக்கிறத குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. பெரிய பணக்காரன் தன்னுடைய செழிப்பினால பூரிச்சுக்கிட்டு இருந்தா, சாமானியவங்களுக்கு ஏதாவது பெருசா கிடைச்சிட்டா அதன் அடிப்படையில் மேன்மை பாராட்டுவாங்க. செல்போன், என்கிட்ட நல்ல லேட்டஸ்ட் செல்போன் இருக்கு. ஆனால் பைபிள் சொல்கிறது, நாமோ ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நாம், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம், பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிற நாமோ நம் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா!
காலையில் எழுந்தவுடன் என்னுடைய மகத்துவமான தேவன் இருக்கிறார். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அவர் நன்றாய் மேய்ப்பார். அதேபோல அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார் என் தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். நன்மையும் கிருபையும் எப்போதும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வடிந்து கொண்டே இருக்கும். எத்தனை பேர் இப்படி ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? காலையில் எழுந்தவுடனே எனக்கு எந்த கலக்கமும் இல்லை, பயமும் இல்லை. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு எதிரிலே அநேக பிரச்சனைகள் உண்டு. நான் எதிர்கொள்ள வேண்டிய போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் என் ஆண்டவர் என்னோடே கூட இருக்கிறார். அவர் ஜெயத்தை அருளுவார் என்ற உணர்வோடு கூட நீங்கள் நாளை துவக்குகிறீர்களா? இல்ல சும்மா வீணா டம்பா அடிச்சுக்கிட்டு பெருமை பீத்திக்கிட்டு சாத்தானுடைய கைகளிலே சிக்கிக் கொண்டிருக்கின்றீர்களா? அகங்காரம், கர்வம் அப்படிங்கிறதெல்லாம் சீக்கிரமா நம்மளை விழப்பண்ணிடும். அதாவது பிசாசானவன் பிரதான தூதனாக லூசிஃபராக இருந்தபோது அந்த அகம்பாவத்திலே தன்னுடைய சௌந்தரியத்தின் அடிப்படையில, ஸ்தானத்தின் அடிப்படையில கர்வப்பட்டதால் தான் பாதாளத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். நம் ஆண்டவரிலே மேன்மை பாராட்ட வேண்டும். என் தேவன் இப்பேற்பட்ட தேவன். அவரை போல வேறொரு தேவன் இல்லை. அவர் என்னை ஆசீர்வதிக்கிற வகையில, என்னை இவ்வளவாய் உயர்த்தி இருக்கிற வகையிலே, எனக்கு அவர் செய்கிற நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் நான் அவரை துதிக்கிறேன் என்று உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். எரேமியாவின் புத்தகத்தில் இன்னொரு அற்புதமான வசனம் இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் உரைக்கிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமத்தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். சிலருக்கு இந்த வஸ்து வாகனங்கள் இல்லைங்க, நான் பெரிய ஞானிங்க, எனக்கு நிறைய அறிவும் ஞானமும் இருக்கிறது, நான் மிகுந்த திறமையுள்ளவனாய் இருக்கிறேன், சாமர்த்தியமாக எல்லாவற்றையும் நான் செய்யக்கூடியவனாய் இருக்கிறேன், இப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் விடுவித்து விடுவேன், நான் உன்னதமான ரேங்கோடு பாஸ் ஆகி இருக்கிறேன், அல்லது உன்னதமான ரீதியிலே நான் எந்த விஷயத்தையும் டீல் செய்ய முடியும் என்று ஞானி தேவன் சொல்கிறார். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. நம்முடைய தேசத்துல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா ஒரு காலத்துல டிகிரியின் அடிப்படையில் ரொம்ப பெருமைப்படுவாங்க. பிஏ படிக்கணும், எம்ஏ படிக்கணும், அது பிஹெச்டி முடிச்சுட்டேன், டாக்டரேட் பண்ணிட்டேன். என்னங்க இப்போ கூட அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, பிடெக், எம்டெக், பிசிஏ, எம்சிஏ, ஐஏஎஸ்க்காக நான் அல்லது சிவில் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமைப்படுறது, நான் வெளிநாடுகளுக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிறது. நம்முடைய ஞானமெல்லாம் தேவன் அருளுகிறதுங்க. அதுக்காகத்தான் நாம துதிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு பையன் எருமை மேய்ச்சிக்கிட்டு இருப்பானா, ஆனா எல்லாரும் அவனை என்ஜினியர் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் அந்த ஊருக்கு போன போது அவனை எல்லாரும் என்ஜினியர் கூப்பிடுறத பார்த்து, என்னங்க அந்த பையனை என்ஜினியர்னு கூப்பிடுறீங்கன்னு கேட்டப்போ, ஆமாங்க, அவங்க அப்பா அவரோட வயல் எல்லாத்தையும் வித்து அந்த பையனை என்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காரு. அந்த ஃபைனல் இயர் படிக்கும் போது அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. அதனால அதுக்கு மேல அவரால் படிக்க முடியல. இஸ் அன்ஃபிட் ஃபார் ஸ்டடீஸ்ன்னு அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பா, என்னடா உனக்காக நான் எல்லாத்தையும் வித்தனே, சரி எருமை இருக்கு, நீ அதை மேய்ச்சிக்கோ அப்படின்னு ஒப்படைச்சிட்டாருங்க. ஆனா அவரை நாங்க என்ஜினியர் ஆவான் நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ, அவன் என்ஜினியர் ஆகலனால அப்படியாவது அவனை கூப்பிடுவோமோன்னு கூப்பிட்டு இருக்கோம் நாங்களாம். அவ்வளவுதாங்க. உன்னுடைய புத்தியை உன்னை விட்டு எடுத்து போட்டு விட்டால் உன்னுடைய ஞானம் எல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிப்பாரு. அநேக நேரத்தில் நம்முடைய ஞானத்தின் அடிப்படையில் நாம் மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு பிரெயினை கொடுத்த, மூளையை கொடுத்த, ஞானத்தை கொடுத்த தேவனில் மேன்மை பாராட்ட வேண்டும். ஞானி தன் ஞானத்தை குறித்தும், பராக்கிரமம் தன் பராக்கிரமத்தை குறித்தும், ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. நீ நல்ல பராக்கிரமசாலியா இருக்கலாம், பலசாலியா இருக்கலாம், நல்ல பலமுள்ள நபரா இருக்கலாம், நல்ல ஃபிட்டா இருக்கிற நபரா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களாங்க, ஃபிட்டா இருக்கிறவங்க, நல்ல வாலிப பிராயத்தில் இருக்கிறவங்க கூட திடீர்னு இறந்து போயிடுறாங்க இல்லையா? என்ன பிரயோஜனம்? உன்னுடைய ஃபிட்னஸ் எதுக்கு உதவுது? உனக்கு உயிரே இல்லாம போகும்போது உனக்கு இருக்கின்ற சௌரியத்தின் அடிப்படையில் அல்லது பலத்தின் அடிப்படையில், சரீர பலத்தின் அடிப்படையில், புத்தி பலத்தின் அடிப்படையில், இவைகளினால் அல்ல நாம் மேன்மை பாராட்ட வேண்டியது. அல்லது ஐஸ்வர்யவான் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது.
என்னங்க, இன்னைக்கு ஓவர் நைட்ல லட்சாதிபதிகள் பிச்சாதிபதி ஆகிறத கவனிக்கிறோமா இல்லையா? கோடிகள், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ் என்று வியாபாரங்களை செய்கிறவர்கள் திவாலாகி கடனுக்கு ஆளாகி ஓடி போறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நம்ம கேள்விப்படுறோம், கவனிக்கிறோம். பணத்தை நம்பாதீங்க, அது எப்படி வந்ததோ அப்படியே போயிடும். கவனிங்க, மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால், பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே இவைகளின் அடிப்படையில்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். உண்மையாக நாம் மகிழ வேண்டியது, மேன்மை பாராட்ட வேண்டியது எதற்காகவென்றால், இயேசு கிறிஸ்துதான் உண்மையான இரட்சகர் என்று, அவரே உலக இரட்சகர் என்று, என் இரட்சகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் எனக்கு இரட்சகராயிருக்கிறார். பரலோகத்தின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவர் என்னை அவரோடே கூட அமர பண்ணுவதற்காக திரும்ப என்னிடத்திற்கு வரப்போகிறார். பாவியான நீச்சனான என்னை தம்முடைய குமாரனாக ஏற்றுக்கொள்வதற்கு தம்முடைய இரத்தத்தையே சிந்தி என்னை சுத்திகரித்து அருகதையில்லாத என்னை அருகதையாக்கினாரே, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று அந்த ஆண்டவரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்து அருளுகிற ரட்சிப்பின் பாக்கியத்தை தனிப்பட்ட விதத்திலே அனுபவித்திருக்கிறீர்களா? அவருடைய அன்பை ருசித்திருக்கிறீர்களா? அவருடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறீர்களா? புதிய இருதயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? அதை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அது இல்லாம உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கூட எதுவும் வராது. ஆனால் நீ கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நபராய் இருப்பாய் என்றால் இந்த உலகத்தை விட்டு போகிற போது அவருடைய ராஜ்யத்தில் இருக்க முடியும். நபராகிய இயேசு சொன்ன உவமைகள், ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் இருந்தது, மிகுந்த சுகத்தோடு கூட இருக்கிறான். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போன போதோ பாதாளத்திலே அவன் சென்றடைந்தான். அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த ஏழை லாசருவினிடத்தில் எதுவும் இல்லை. அவன் ஒரு தரித்திரனாக இருந்தவன், எதுவும் இல்லை, உண்ண சரியான உணவில்லை, உடுத்திக்கொள்ள நல்ல உடை கூட இல்லை. ஆனாலும் கூட கிறிஸ்துவை உடையவனாயிருந்தான், தேவனை உடையவனாயிருந்தான், ஆண்டவரிடத்திலே விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். எனவேதான் அவன் மரித்த போதோ பரதீசியிலே இருந்தான், ஆபிரகாமின் மடியிலே அமர்ந்திருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாம் எதின் அடிப்படையில், வஸ்து வாகனங்களின் அடிப்படையில் அல்லது படிப்பின் அடிப்படையில் அல்ல, தனத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய ஜாதி, நம்முடைய குலம், அந்த பெருமை இதெல்லாம் இருக்கே நாட்கள்ல, அவைகளுக்காக மேன்மை பாராட்டுகிறோமே தவிர என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயத்துல நாம் தேவனுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோமா? மேன்மை பாராட்டுகிறோமா? இயேசு கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று, அந்த இரட்சகரை நான் அறிந்திருக்கிறேன் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று ஆண்டவருக்குள் நீ மேன்மை பாராட்டுகிறாயா? அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறான், கலாத்தியருக்கு நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகம் எனக்காகவும் அதேபோல் நான் உலகத்திற்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறேன். அதாவது உலகத்திற்குள் நான் செல்லாதபடிக்கு, உலகம் எனக்குள் வராதபடிக்கு அவருடைய சிலுவை என்னை காப்பாற்றுகிறது. பாவத்திற்குள் விழாதபடி, பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து மறுபடியும் அந்த பாவத்திற்குள் விழாதபடி காப்பாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. இந்த உலகத்திலே நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை அருளுகிறவர் மாத்திரமே அல்ல, இகத்திலும் பரத்திலும் நம்மை உயர்த்துகிறதற்கு, நித்திய நித்தியமாய் அவருடைய ராஜ்யத்திலே யுகயுகமாய் தலைமுறை தலைமுறையாய் வாழ்கிற பாக்கியத்தை அருளுகிற அவருடைய சிலுவையிலே, அவருடைய நாமத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும். உன்னிடம் எவ்வளவு இருந்தாலும் அவைகளெல்லாம் அவரால் தான் உண்டாயிருக்கிறது, சமஸ்தமும் அவராலே உண்டாயிருக்கிறது. புத்தியும் ஞானமும் சர்வ சம்பத்துக்களும் அவரால் தான் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை உணர்ந்து, வஸ்து வாகனங்களுக்காக அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுவோம். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
சின்ன சின்ன விஷயங்களிலே நாங்கள் பெருமை பாராட்டுகிறவர்களாக, மேன்மை பாராட்டுகிறவர்களாக இல்லாமல், இவ்வளவு மகத்துவமான ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்த உமக்குள் நாங்கள் மேன்மை பாராட்டு, உமக்குள் சந்தோஷப்பட்டு, உம்மால் ஆண்டவர் இந்த உலகத்திலே நாங்கள் உயர்த்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து அறிந்து உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுவதற்கு சகாயம் அருளுங்க. எங்களுக்காக சிலுவையிலே நீர் செய்த அந்த தியாகத்தை தியானித்து உம்முடைய அன்பை உணர்ந்து கொண்டு, என்னை இவ்வளவாய் நேசிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளாக மகிழ்ந்து ஆண்டவரே உம்மை துதித்து உம்மண்டையிலே எங்கள் விசுவாசத்தில் நிலைநிற்க எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும், உம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் கொடுக்கிற இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆவிக்குற பிரகாரமாய் நன்மை பயக்கிறது என்றால் அந்த விஷயத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப தேவைகளையும் பாரத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாருங்கள். அவருக்குள் மேன்மை பாராட்டுங்கள். அவர் அருள்கிற பாக்கியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரத்தில் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாய் இருப்பதாக.